ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி சிக்கன் கொத்து செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். சிக்கன் கொத்து செய்கிறதுக்காக நான் முதல்ல சிக்கன் கறி வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி 500 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கிறேன். அதை கழுவிட்டு இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்த இதில் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுறேன். அதோட நான் சிக்கன் கறி செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இருந்து 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வெட்டின வெங்காயத்தையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுறேன். இதை அப்படியே ஒரு சைடுக்கு வச்சுட்டு நாங்கள் எப்படி சிக்கன் கறி செய்கிறேன்னு பார்ப்போம். சிக்கன் கறி செய்கிறதுக்காக நான் பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாக்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்க்குறேன். அடுத்ததாக இதில் நான் சின்னனாக வெட்டி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறேன். இப்போ நான் மிச்சமாக இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதோட சேர்க்குறேன். இன்றைக்கு நான் கொத்து செய்கிறதுக்கு கிரேவியாக சிக்கன் கறி வேணுமன்றதுக்காக பாதி தக்காளியை வெட்டி இதோட சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஃபியூ மினிட்ஸுக்கு வதக்கிட்டு பிரட்டி வச்சிருக்கிற சிக்கனையும் நான் இதில் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹையில் வச்சுட்டு 5 மினிட்ஸுக்கு நான் அந்த ஹீட்லேயே சிக்கனை நல்லா பிரட்டி விடுறேன். கொத்து கறி செய்யும் போது கிரேவி கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் கொத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை இதோட சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு குறைவாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் உரைப்பு குறைவாக சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இதில் நான் உப்பு சேர்க்குறேன். நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் பிரட்டேக்குள்ளேயும் உப்பு சேர்த்துனாங்க. அதால் நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபைவ் மினிட்ஸில் அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு மூடியால் மூடி இந்த சிக்கனில் இருந்து வர்ற தண்ணியிலேயே குக் ஆகிறதுக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு விடுறேன். அடிக்கடி ஸ்பூனால் பிரட்டி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதில் சேர்த்து பிரட்டி விடுறேன். அதோட இதில் நான் 3/4 கப் தண்ணி சேர்க்குறேன். சிக்கன் கறி திக்கான கிரேவியாக வந்தால் தான் கொத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நல்ல சுவையாக இருக்கும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணினா பிறகு அடுப்பை மீடியம் ஹையில் வச்சு கிரேவி திக்காகும் வரைக்கும் மூடியால் மூடி கொதிக்க விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து செய்கிறதுக்கு தேவையான மாதிரி ஒரு திக்கான குழம்பாக இது வந்திருக்கு.
இப்போ இதில் 1 டீஸ்பூன் வாசனை தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதோட கடைசியாக பாதி தேசிக்காய் புளியும் சேர்க்கிறேன். கொத்துரொட்டி செய்கிறதுக்கு தேவையான சிக்கன் கறி ரெடி ஆயிட்டு, இனி கொத்துரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் கொத்துரொட்டி செய்கிறதுக்காக ரொட்டி ஆல்ரெடி செய்து வச்சிருக்கிறேன். ரொட்டி செய்யும் போது திக்கா இல்லாமல் இப்படி கொஞ்சம் தின்னா செய்து கொள்ளுங்க. இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பார்ப்போம். நான் ஒரு தரத்தில் 2 ரொட்டி வச்சுட்டு இப்படி ரோல் மாதிரி சுற்றி விடுறேன். இப்போ இதை இந்த சைட்ல இருந்து இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணின துண்டுகள் எல்லாத்தையும் ஒண்டா எடுத்துட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக திருப்பி கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஏழுமான அளவுக்கு சின்னனா கட் பண்ணி எடுங்க. இப்படி வெட்டின ரொட்டி துண்டுகளை நீங்கள் 4-5 நாட்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான நேரத்தில் எடுத்து கொத்துரொட்டி செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ ரொட்டி துண்டுகளும் ரெடியாக இருக்குது, சிக்கன் கறியும் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி கொத்துரொட்டி செய்யலாம்னு பார்ப்போம். கொத்துரொட்டி செய்கிறதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாக்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற 4 பச்சை மிளகாய், அதோட கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ இதில் நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து 1 மினிட்டுக்கு வதக்குறேன். 1 மினிட் வதங்கினா பிறகு இதில் நான் வெட்டி வச்சிருக்கிற 1/2 கப் கோவா, 1/2 கப் கேரட், 1/2 கப் லீக் சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். மரக்கறி எல்லாம் நல்லா குக் ஆகணும் வண்டியில் 2 to 3 மினிட்ஸுக்கு ஹை ஹீட்டில் வச்சு வதக்கினா காணும். மரக்கறி வதங்கினதும் இப்படி ஒரு சைடில் மரக்கறிகளை வச்சுட்டு இதில் நான் 4 முட்டை ஊற்றுறேன். அதோட இதில் நான் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவி விடுறேன். இப்போ முட்டையை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிரக்கறிகளோட சேர்த்து விடுறேன். அடுத்ததாக இதில் நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ரொட்டி துண்டுகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ எங்களுக்கு முட்டை கொத்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு முட்டை கொத்து வேணுமெண்டா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் சிக்கன் கொத்து செய்கிறதுக்காக ஆல்ரெடி செய்து வச்சுருக்கிற சிக்கன் கறியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கூட கிரேவியாக பிடிக்குமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியும் சேர்த்துக்கொள்ளலாம்.
அவ்வளவுதான், வீட்டிலேயே எப்படி சிம்பிளா கொத்துரொட்டி செய்கிறேன்னு பார்த்தோம். சிக்கன் கொத்து சர்வ் பண்ணும்போது அதோட சிக்கன் கறியையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. கிரேவி கூட வேணுமென்று நினைக்கிறவங்க கறியில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். அதோட கொஞ்சம் தேசிக்காய் புளியும் சேர்த்து சாப்பிடுங்க, சுவையும் அருமையாக இருக்கும். சுட சுட சிக்கன் கொத்து ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்தேன்னு கீழே கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.